பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய கடுமையான மழையில் பாதிக்கப்பட்ட பகுதி பூராவுமே டெல்டா மாவட்டங்கள் தான். எல்லாம் லட்சக்கணக்கான ஏக்கர் அப்படி தண்ணீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுருச்சு. அவங்களுக்கு மானியம் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு வேளாண் உற்பத்தி செய்வதற்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு மானியம் கொடுக்கறதுக்கு ஏதாவது அறிவித்து போய் சேர்ந்துருக்கா இது வரைக்கும்? அது மட்டும் இல்லை, அந்த கிடங்கில் கொண்டு போய் நெல்லை அதிகமாக கொண்டு போய் தம் பண்ணி வைக்கணும். அந்த வச்ச நெல் கூட முளைச்சி போச்சு. ஈரப்பதம் அத்தனையும் பெருசாகி இந்த ஈரப்பதம் அதிகமாக ஏற்பட்டு முளைச்சி போயிருந்த நெல்லெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் தான் நாங்கள்லாம் பார்த்தோம். ஆக அந்த மாதிரி கட்டத்தில் எல்லாம் இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பதற்கு என்ன திட்டம் வச்சு பெரிய லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நீரில் மூழ்கி கிடந்த பயிர்களுக்கு அவர்களுக்கு மானியமாக மறுபடியும் அவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு என்ன கொடுத்துருக்காங்க அறிவிக்கிறதோட சரி. மேம் அந்த நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்களே மேம், மூழ்கி போன நெற்பயிரெலாம் கொண்டு வந்து பார்த்தாங்களே இங்கே அலுவலகத்தை எடுத்து வந்து அதான் பார்த்தாங்க தான். இது எல்லாரும் தான் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன ஆளுகிற பொறுப்பில் இருக்கிறவங்க, நீங்கள் இருக்கிறவங்க என்ன அதுக்கு நிவர்த்தி என்ன பண்ணீங்க? பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சா? அந்த ஈரப்பதத்தில் நெல் முளைச்சிருக்கிற கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நெல் தானே பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த நெல்லுக்கு மானியம் கொடுத்து அவங்களுக்கு இலவசமாக ஏதாவது செய்யணும்ல, அப்படி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே பண்ணல.